தேங்காய் சட்னி பண்ணிட்டு இந்த மாதிரி கருவேப்பிலையும் முள்ளையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அமக்களமா நல்லா மணக்கிற மாதிரி ஒரு சாம்பார் வச்சிட வேண்டியது. எப்படி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? ஊராம் பையில கை விட்டுருப்பேன்னு சந்தேகப்படுறியா? உழைச்சு வாங்கிட்டு வந்தேன். உடம்புல வலு இல்ல, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி நான் டச் பண்ற பழக்கமே கிடையாது. ஷர்மிலி, இது உனக்கு ஸ்பெஷல் ஐட்டம். இந்த அனுபவம் எனக்கு புதுசுங்க. நீங்க எனக்கு கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம். சமைக்க போறது இல்லையா? பாத்துக்கிட்டே இருக்க போறியா? 2 பேரும் காலையில இருந்து பட்டியா தானே இருக்கும். பசி வயிற்று கிளுதே. இதோ ஒரு நிமிஷம் சமைச்சிடுறேன். ஷர்மில், நீ ஒரே நிமிஷத்துல சமைப்ப, நம்ம அரை நிமிஷத்துல வயிறார சாப்பிட்டுறோம். அப்புறம் இன்னைக்குதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டே. அடே தமிழ்நாடு ரிலீஸ் ஆயிட்டீங்களா? கொஞ்சம் காதை கொடுங்க. என்ன ஷர்மிலி, ஷர்மிலி இங்க வாங்க. என்னங்க ரொம்ப பசிக்குதா? எனக்கு பசியே எடுக்கல. ஏங்க? ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்ட உடனே பசி எனக்கு பறந்து போயிடுச்சு. என்ன? உனக்கு கூட பிறந்த அக்கா ஒண்ணு இருக்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவ்வளவுதானா? எனக்கு தான் தெரியுமே, ஆனா எங்க இருக்காங்கன்னு தான் தெரியாது. இங்கேயே தான் இருக்காங்க. என்னது, நிஜமாவா? ஆமா, உள்ள வாங்க. அக்கா, ஷர்மிலி அக்கா. பாத்தீங்களாக்கா, அக்காவையும் தங்கச்சியும் ஒருத்தர் அறிமுகப்படுத்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம அனாதையா போயிட்டோம். ஆமாக்கா, இவ்வளவு நாளா நீங்க எங்க இருந்தீங்க? இங்க எப்படி வந்தீங்கக்கா? நான் சொல்றேம்மா, உங்களுக்காக உங்க அப்பா கோடிக்கணக்கான சொத்துக்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதை உங்ககிட்ட ஒப்படைக்கிற புனிதமான காரியத்தை செய்யறதுக்காகத்தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். அக்கா, அம்மா அப்பா இல்லையேங்கிற ஏக்கம் எனக்கு இருக்கத்தான் செஞ்சது. ஆனா அவங்க நமக்கு சொத்து எழுதி வைக்கலையேங்கிற எண்ணம் எனக்கு எப்பவுமே ஏற்பட்டதில்லை. செத்து கிடந்த அம்மாவை பார்க்க கூட அப்பா வரலையா? அனாதையா கிடந்த நம்மளை பராமரிக்க கூட அவருக்கு மனசு வரலையா? எல்லாம் அழிஞ்சு நாசமா போறதுக்கு அப்புறம் அந்த சொத்து வந்து என்னக்கா பிரயோஜனம்? அது யாருக்கு வேணும்? ஷர்மிலி, நமக்கு விவரம் தெரியாத காலத்துல நடந்த சம்பவங்களுக்கு நாம விளக்கம் கூற முடியாதுமா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், எந்த தகப்பனும் தனக்கு பிறந்த குழந்தைங்க கஷ்டப்படணும்னு நினைக்கவே மாட்டோம். நமக்கு நியாயமா சேர வேண்டிய சொத்தை வாங்க வேண்டாம்னு சொல்றியாமா? வாங்க வேண்டாம்னு சொல்லல, எனக்கு வேண்டாம் தான் சொல்றேன். ரொம்ப நல்லதா போச்சு, நான் வாங்கிக்கிறேன். ஏம்மா அப்படி சொல்ற? அதை விட பெரிய சொத்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஷர்மிலி. ஆமாக்கா, 2 நாளைக்கு முன்னால நீங்க வந்திருந்தா ஒருவேளை நான் உங்க கூட வந்திருப்பேன். ஆனா இப்போ இட்ஸ் டூ லேட். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அந்த பணத்தை காட்டி என் நிம்மதியை கெடுத்துறாதீங்க. என்கிட்ட இருந்து இவரை பிரிச்சிடாதீங்க. உன் மனசுக்கு நல்லா புரியுதுமா. ஆனா உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற நான் எடுத்துக்கிட்ட முயற்சி தோல்வி அடைஞ்சிருமோன்னு மனசுக்குள்ள. பரவாயில்ல, என்ன செய்ய. இன்னைக்கு ராத்திரி 11 மணி வண்டிக்கு நான் எல்லாரும் ஊட்டி புறப்படுறோம். அதுக்குள்ள உங்க மனசு மாறினா தயவு செஞ்சு ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. என் மனசு மாறாது. வாங்கம்மா. வர்றேம்மா. யாருங்க வீட்டுல? யாருமா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? போலீஸ்காரரு இந்த வீட்லயா இருக்காரு? போலீஸ்காரா? பேரு? ஆறுமுகம். உங்க அப்பா பேரு சொல்லுப்பா. கட் அண்ட் ரைட் கான்ஸ்டபிள் கந்தசாமி. அம்மா, நீங்க? என் வீட்டுக்காரர் தான் அவரு. இந்த ஊருக்கு மாத்தலாகி வந்து 1 மாசம் ஆகுது. ஒரு கடுதாசி கூட கிடையாது. என்னன்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்து. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டாக்கா அவருக்கு வேலையே போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப அவர் இங்கதான் இருக்காருன்னு சொன்னாங்களே. அம்மா, ஆனா அவர் கல்யாணம் ஆகலன்னு சொன்னாரே. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா
ஐயோ பாவம், ஒரு குடும்பஸ்தனுக்கு வேலை இல்லாம போச்சேன்னு 4 பேர் மன வருத்தப்படுவாங்களே, அந்த மன வருத்தம் கூட மத்தவங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறவருமா அவரு. பனைமரம் மாதிரி வளர்ந்துட்டாரு ஒழிய பச்சை குழந்தைக்கும் அவருக்கும் வித்தியாசமே கிடையாதுமா. அவருதான் என்ன பொண்டாட்டியா நினைக்கிறாரு. நான் அவரை என் மூத்த பிள்ளையா தாமா நினைக்கிறேன். ஷர்மலி, சிவகாமி, குச்சி பையா, எப்போ நீங்க இப்பதாங்க வந்தோம். டேய் அறுமுகம், அந்த டப்பாங்குத்து பாட்டு ஞாபகம் வச்சிருக்கியா? நம்ம சேர்ந்து பாடுவோமா? அண்ணமே, நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தாங்க. டபுகிட்ட பாடியாலோ டபுகிட்ட பாடியாலோ டபுகிட்ட பாடியாலோ சிவகாமி, ஷர்மலி யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. உனக்கு தங்கச்சி மாதிரி. போன வாரம் தான் எங்க 2 பேரும் கல்யாணமே ஆச்சு. அப்படியா? நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. இப்படி ஒரு புருஷன் எல்லாருக்குமே கிடைக்காது. டேய் ஆறுமுகம், இது யாரு தெரியுமா? உன் சின்னம்மாடா. ஏங்க இப்படி 10 மாசம் தங்கும் போல ஒரு மனைவியும் மணிமணியான குழந்தைகளை வச்சுக்கிட்டு என்ன ஏங்க கல்யாணம் செஞ்சீங்க? நானா எங்க, நீயே தான். நீ ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் நான் முடியாதுன்னு சொன்னாக்கா அங்க இருந்து உன்னை நான் எப்படி விடுவிக்கிறது? அதனால என்ன, பரவாயில்ல. நான் தான் அவரை குழந்தையா நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? நீயாவது அவரை புருஷனா நினைச்சு பணிவிட பண்ணுமா? இல்லைங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. எப்படி ஜோடி சேரணுமோ அப்படி சேர்ந்திருக்கீங்க. எவ்வளவு அன்பா பழகணுமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு அன்பா பழகுறீங்க. உங்க 2 பேரையும் பிரிக்க நினைச்சா அவங்க யாரா இருந்தாலும் உருப்பட மாட்டாங்க. நீங்க 2 பேரும் தான் ஒன்னா இருக்கணும். நீங்க பிரியவே கூடாது. என்ன இதெல்லாம்? என்ன தடுக்காதீங்க. என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க 2 பேரும் ஒன்னா இருங்க. உங்க சந்தோஷத்துக்காக நான் எங்க அக்கா கூடவே போயிடுறேன். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான் சொன்னபடி நீங்க நடிச்சதுக்கு என்னுடைய நன்றிமா. நல்லதுக்காகத்தானே, தப்பே இல்லைங்க. நான் போயிட்டு வரேன். நல்லது. ஷர்மலி, நீ இந்த வீட்டை விட்டு போயிட்ட. ஆனா வாங்க வாங்க உட்காருங்க. இது உங்க வீடு மாதிரி இஷ்டத்துக்கு அலையலாம். ஜானி, இவங்களுக்கு எல்லாம் ரூம காட்டு. கமினி, கம் கம் ஜஸ்ட். கமினி, நான் அனுப்பிச்சு வச்சேன் சைனாக்காரன். அவன் எங்க தங்க வச்சிருக்கேன்? டெரஸ் ரூம்ல தான் இருக்கான். அவன் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. வெரி குட். இப்ப ஒருத்தரை தவிர பாக்கி எல்லாரையும் கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஒருத்தனும் வேற எங்கேயும் இல்ல, இந்த ஊர்ல தான் இருக்கான். அப்படியா? ஆமா, இத நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. பேங்க்ல இருந்து பெட்டி எடுக்கிற வரைக்கும் இந்த சைனாக்காரனை நம்ப முடியாது, ஜக்குவை நம்ப கூடாது. இதுக்கு நீ என்ன செய்யற? ஏதாவது சாகசம் பண்ணி இன்னைக்கு புறாவும் ஜக்கு இங்கேயே தங்கவை. அதுக்குள்ளார கடைசி பையனை நான் கூட்டிட்டு வரேன். ஓகே 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 டியர். நான் போய் குளிச்சுட்டு வரேன். வரீங்களா? ஊரை சுத்தி பார்க்கலாம். இல்ல ராஜி, இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன வேலை? அத நான் அப்புறம் சொல்றேன். என்கிட்ட சொல்லாம உங்களை போக விட மாட்டேன். விட மாட்டே நீ. என் தாய்க்கு தாயா, தந்தைக்கு தந்தையா இருக்கிற ஃபாதரை பார்க்க போறேன். அவர்கிட்ட இன்னைக்கு நான் ஆசீர்வாதம் வாங்கணும். இன்னைக்கு என்ன விசேஷம்? என்னோட பிறந்த நாள். Many happy returns of the day. Happy birthday to you. Thank you. எதுக்கு கை கொடுக்குறீங்க? இன்னைக்கு இவருக்கு பர்த்டே. பர்த்டேயா? எக்ஸலென்ட். பிரமாதமா கொண்டாடலாம். சரி சரி, நீங்க குளிக்க போங்க. பாபு. Happy birthday to you. Thank you. கண்ணாமூச்சி. பர 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 பர. புடி 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 புடி. பர 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 பட்டாம் பூச்சி. புடி 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 கண்ணாமூச்சி. பர 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 பட்டாம் பூச்சி. புடி 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 கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி.
சூட்டா சொல்லுவதென்ன இளநகை இதழ்களில் மின்னுவதென்ன ரகசியம் சொல்லுவதென்ன இளநகை இதழ்களில் மின்னுவதென்ன பர 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 பட்டாம் பூச்சி பொடி 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 கண்ணா மூச்சி கண்ணா மூச்சி சங்கமமாக இளமையின் நினைவுகள் மங்களம் பாட இதயமும் சங்கமமாக இளமையின் நினைவுகள் மங்களம் பாட பர 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 பட்டாம் பூச்சி பொடி 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 கண்ணா மூச்சி கண்ணா மூச்சி சூட்டா அம்பே என்று நாளெல்லாம் இசை பாட மழலைகள் பேசும் குழந்தைகள் போலே நாளெல்லாம் விளையாட மயங்கிய பார்வை இது சுகம் என்று நாளெல்லாம் இசை பாட அழகினை ரசித்திட எத்தனை உள்ளம் அனுபவம் பெறுவதில் எத்தனை இன்பம் அழகினை ரசித்திட எத்தனை உள்ளம் அனுபவம் பெறுவதில் எத்தனை இன்பம் பர 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 பட்டாம் பூச்சி பொடி 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 கண்ணா மூச்சி கொஞ்ச நாளா நான் ஊர்ல இல்ல, அதனால தான் நாம சந்திக்க முடியும். இங்க பக்கத்துல கௌசல்யான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ஏற்கனவே சிம்லாவுல நர்ஸா இருந்தவங்க. விசாரிச்சதுல இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களை கேட்டா அவங்க பத்திர பூரா வரும் தெரியும் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். சொந்த பையன்ல வளர்ப்பு பையன். அவங்க அப்பா யாருன்னு தெரியுமா? மதனமாளிகை ராஜா. உங்களுக்கு தெரியுமா? சாகும்போது அந்த அம்மா சொல்லிட்டு தான் செத்து போனாங்க. அவங்க ஆசைப்படியே அந்த பையனை ராஜா கிட்ட ஒப்படைக்கலான்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அந்த ராஜாவே செத்து போயிட்டாரு. அதனால ஜார்ஜ் கிட்ட நான் அந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. ஓ, ஜார்ஜ் தான் அவன் பேரா? ரொம்ப சந்தோஷம். மத்த குழந்தைகளை ஒண்ணு சேர்த்துட்டேன். இப்ப ஜார்ஜையும் கூட்டிட்டு போய் சொத்துக்களை அவங்க கையில ஒப்படைச்சிட்டுனா என் கடமை முடிஞ்சது. ஃபாதர், கொஞ்சம் ஜார்ஜை கூப்பிடுறீங்களா? இப்ப அவன் இங்க இல்ல, வெளியூர் போயிருக்கான். அப்படியா? ரொம்ப அவசரமாச்சுங்களே. அவன் எந்த ஊருக்கு போயிருக்கான் தெரியுமா? சமீபத்துல பம்பாயில இருந்து ஒரு லெட்டர் வந்தது. கொஞ்சம் இருங்க. ஆரோக்கியம் சாமி, என் மேஜ மேல ஜார்ஜ் கிட்ட இருந்து வந்த லெட்டர் இருக்கு, போய் எடுத்துக்கிட்டு வா. சரிங்க. இந்த செய்தியை கேட்டதும் ஜார்ஜ் ரொம்ப சந்தோஷப்படுவான். தனக்கு சொத்து கிடைக்க போவதேன்னு இல்ல, தன் கூட பிறந்தவங்க எல்லாம் சந்திக்க போறமேன். ஓ, மதிப்புக்குரிய ஃபாதர் அவர்களுக்கு ஜார்ஜ் எழுதுவது இல்லை இல்லை, ஜக்கு எழுதுவது. ஃபாதர், என்னை போலவே இருந்த ஜக்கு என்பவன் இறந்து விட்டான். அவன் இறந்தது வேறு யாருக்கும் தெரியாததால் என்னையே ஜக்கு என்று நம்புகிறார்கள். ஒரு பேராசைக்காரன் ராஜாவின் கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளையடிக்க திட்டம் தீட்டுகிறான். உரியவர்கள் கையில் சொத்துக்களை ஒப்படைக்கும் உயர்ந்த நோக்கத்திற்காகத்தான் நான் வேறு பெயரில் தற்காலிகமாக ஒளிந்து கொண்டிருக்கிறேன். சிம்லாவில் இருந்து இன்றுதான் பம்பாய்க்கு வந்துள்ளேன். ஏன்? ஒன்னும் புரியலையா? எல்லாமே புரியுது. இத்தனை நாளா நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தேன்னு இப்பதான் எனக்கு புரியும். என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல ஃபாதர், ராஜாவோட பிள்ளை இங்கே இருந்திருக்கா, அது தெரியாம அவனை தேடி ஊர் ஊரா அலைஞ்சிருக்கேன். பரவாயில்ல ஃபாதர், இந்த விஷயம் ரகசியமாவே இருக்கட்டும். அப்படித்தான் இருக்கணும்னு ராஜாவே விரும்பினாரு. ஜார்ஜ் வந்தா இங்கே இருக்க சொல்லுங்க, அப்புறமா சந்திக்க. நல்லது, போயிட்டு வா. வரேன்.
இது லட்சுமிக்கு. இது அவ மகன் பாபுவுக்கு. இது ஷர்மிளிக்கு. இது ஜார்ஜுக்கு. ஜக்குங்க பேர்ல உங்ககிட்ட அன்னைக்கு சவால் விட்டானே, அவன் பேர் தான் ஜார்ஜ், ராஜாவோட கடைசி பிள்ளை. அப்போ எல்லாருமே கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லு. ஆனா உடனடியா கொல்லப்பட வேண்டிய ஜார்ஜ், முதல்ல அவனை தீர்த்து கட்டலாம். என் கூட புறப்படு. அதோட போலீஸ்ல நான் மாட்டிக்கிட்டேன்னா என்னுடைய லட்சியம் எப்படி நிறைவேறும்? மத்தவங்களை கொல்ல முடியாதுன்னு நீதானே சொன்ன. உன் வார்த்தையை நம்பி எல்லாரையும் ஒரே சமயத்துல கொண்டுலாங்கிற எண்ணத்துல இத்தனை நாளும் பொறுமையா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சொன்ன சொல்ல காப்பாத்து. இல்ல இது உனக்கு. அவசரப்படாத, நான் சொன்னபடி எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்துறேன். சீக்கிரம். இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் போய். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. எங்க அப்பாவை கொன்னது ஜக்கு இல்ல. இத நான் நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். நேருக்கு நேரா கழுத்து வச்சு கொலை செய்யறா போட்டோ இருக்கு. இன்னமும் நான் நம்ப முடியல. இப்ப தெரிஞ்சுக்க, உன்னோட காதலன் பேரு ஜக்கு இல்ல ஜார்ஜ். ஜார்ஜ் மாதிரி இந்த ஜக்கு செத்து போயிட்டா, அவனையும் வந்தா கொலை செஞ்சாரா என்னமோ எனக்கு தெரியாது. அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆனா ஒண்ணு, இறந்து போன மாதிரி ஜார்ஜ் எதுக்காக நடிக்கணும்? ஜார்ஜுங்க தன்னுடைய பெயரை இவன் எதுக்காக மறைக்கணும்? இந்த ரெண்டு கேள்விகளுக்கு நீ பதில கண்டபடி உண்மை உனக்கே தெரியும். எங்க ஃபாதரை பார்க்க போறீங்களா? ஃபாதரா? ஃபாதர் மதுரை இவருக்கு இல்ல. இவருக்கு தான் யாருமே கிடையாது. கரெக்ட், உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. அப்போ இன்னைக்கு காலையில தாய்க்கு தாயா தந்தைக்கு தந்தையா இருக்கிற ஃபாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறேன்னு சொன்னீங்களே, அது பொய்யா? நீ ஏதோ ஞாபகத்துல வளர்ற. ஆமா, இப்ப உனக்கு என்ன வேணும்? நீங்க ஜக்கு தானான்னு எனக்கு தெரியணும். இதுல என்ன சந்தேகம்? நான் ஜக்குவே தான். தேங்க்யூ மிஸ்டர் ஜக்கு. இந்த போட்டோல இருக்கிறது யாரு? இன்ஸ்பெக்டர், போட்டோல இருக்கிறது தான் ஜக்கு. நான் ஜார்ஜ். என்ன சார் விளையாடுறீங்க? ஜக்கு தானே கொஞ்சம் முன்ன சொன்னீங்க, இப்ப இல்லன்னு சொல்றீங்க. இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ், நான் ஜக்கு இல்லைங்கிற உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம். ரயில்ல இருந்து கீழே விழுந்து செத்து போனது ஜக்கு தான் போலீஸுக்கு தெரியும். ஓ, உத்தன் ராமன் போன என்னாச்சுன்னு யோசிக்கிறியா? அதான் ஊட்டி டு மெட்ராஸ் ட்ரங்க் ரோட்ல இருக்கிற பாழுங்கணத்துல போட்டாங்களே. பணம் அழுகி போனதுனால கைரேகை வச்சு அதை யாரும் அவனால கண்டுபிடிக்க முடியல. அதுக்காக உன்ன சும்மா விட்டுருவாங்களா? இன்ஸ்பெக்டர், இந்த கொலைக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் நீங்க யோசிக்கிறீங்களா? செத்து போன உத்தன் ராமன் கிட்ட எங்க ராஜா ஒரு டைரி கொடுத்திருந்தார். அந்த டைரி இது. இந்த டைரி இவன் கையில இருக்க கூடாது. இவன் கையில இருக்க வேண்டியது அந்த விலங்கு. கமன் ப்ரோசீட். அட பாவி, எவ்வளவு நல்லவ மாதிரி நடிச்சு எங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து இவ்வளவு பெரிய அயோக்கியனா நீ? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நான் திரும்பி வர்ற வரைக்கும் யாரையும் நம்பிடாதீங்க. கொலகாரன் எல்லாம் திரும்பி வரவே முடியாதுடா. பிரகாஷ், நீ ஜெயிச்சிட்டு தான் நினைக்காத. நான் நிச்சயம் திரும்பி வருவேன். பேங்க்ல கையெழுத்து போட 3 பேர் தேவை. நீங்க 3 பேர் இருக்கீங்க. சரி சரி, சீக்கிரம் புறப்படுங்க. கொஞ்சம் டிலே பண்ணீங்க, வேற எங்க இருந்தாலும் ஒரு ஃப்ராடு கிளம்பிடுவான். உன்னை விட ஃப்ராடா? என்ன, நான் ஒரு பிள்ளையா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா நீ அண்ணன்? அத பத்தி எனக்கு கவலை இல்லை. அண்ணா, உன் தம்பி சொல்லிக்க நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன். கூட பிறந்தவங்க யாருமே இல்லையேன்னு எத்தனையோ பேர் எங்கிட்டு இருக்கும்போது நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சிதறி போன உடம்பிறப்புகளை மூத்தவன் நீ தான் ஒண்ணு சேர்க்கணும். உன்னை அண்ணான்னு கூப்பிடறதுக்காக உன் தங்கச்சி இங்க துடிச்சிட்டு இருக்காங்க. நீ என்ன தம்பின்னு கூப்பிட மாட்டியான்னு இதை இயங்கிட்டு இருக்கு. போதும், நிறுத்துடா. அந்த பாசமெல்லாம் எனக்கு கிடையாது. அண்ணா, உன் கூட சண்டை போடுறது நான் கொஞ்சம் கூட விரும்பல. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உன் வெறித்தனத்தை மாத்திக்க. முடியாது, முடியவே முடியாது. காமினி, இப்ப சைனாக்காரன் ஜார்ஜ கொரோட போறான். அப்புறம் இவங்க 3 பேரும் அவன் கையில சிக்கிட்டா பேங்க்ல இருந்து எப்படி நகைப்பட்டி வாங்குறது? அவனையே கொண்டுட்டா? ஐடியா. கொல்லு, எங்களையும் கொல்லு. எங்க ரத்தத்தையும் குடிச்சு உன் பெரிய தடுச்சுக்க. இவளையும் கொல்லத்தான் நீ வந்த.
உனக்கு வந்து சாபத்தெடுத்து இவ தன்னையே அழிச்சுக்கிட்டா. ஒரு கொலைகாரனை காப்பாற்றுவான் இவன் நினைக்கிறேன். தன் கூட பிறந்த சகோதரனை காப்பாற்ற நினைச்சா. பாசத்துக்கு முன்னே உயிர் ரொம்ப சாதாரண இவன் நிரூபிச்சுட்டா. ஆனா நீ அந்த உயிர் தான் முக்கியம்னு அந்த உயிரை குடிக்க துடிக்கிற. செய், வாழ்க்கை குத்தி பிடிக்க. இந்தா. வேண்டாம் தம்பி, அந்த கஷ்டம் கூட அவனுக்கு வேண்டாம். எங்களை எல்லாம் கொன்னுட்டு கொலைகாரங்க பட்டத்தை நீ சுமக்க வேண்டாம்ப்பா. எங்களை நாங்களே அடிச்சுக்கிறோம். நான் பெத்த பிள்ளைய நானே கருத்தை நிறுத்தி கொன்னுடுறேன். ஓ, உங்க அப்பாவை கொண்டது யாருங்க சந்தேகம் இன்னும் தெரியல. வா. உத்தன்ராமனை கொண்டது யாரா? உண்மை சொல்லு. சொல்றேன், என்ன குருடாத. செத்து போன ஜக்குதான் உத்தன்ராமனை கொலை செஞ்சான். நான் தான் போட்டோ எடுத்தேன். மிஸ்டர் ஜார்ஜ், போலீஸை ஏமாத்தி நீங்க ஜீப் எடுத்துட்டு போனது சட்டப்படி குற்றம் தெரியுமா? நான் அப்படி செய்யலன்னா பெரிய விபரீதம் நடந்திருக்கேன் சார்.